சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சஅத் தன்னுடைய தாயின் மீது வைத்திருந்தார் நேசம். அவரை போன்று தன் தாயை யாராலும் நேசிக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். தாயின் கண்ணீரிலே தன்னுடைய கண்ணீரை பார்த்தவர், தாயின் சிரிப்பிலே தன்னுடைய சிரிப்பை பார்த்தவர். இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். தாய் சொன்னார்கள், சஅதே, என் மகனே, என் பிள்ளையே, நீ இஸ்லாமை ஏற்றுக்கொண்டாயா? என்னுடைய கட்டளை இல்லாமல் முஹம்மதை தூதராக ஏற்றுக்கொண்டாயா? முடிவெடுத்துக் கொள் சஅதே, இனிமேல் சாப்பிட மாட்டேன், இனிமேல் குடிக்க மாட்டேன், இனிமேல் குளிக்க மாட்டேன். எந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கிறேனோ அதே இடத்திலே மரணிப்பேன். இஸ்லாமை விட்டு வெளியே வரும் வரை எப்படி இருக்கும் அவருக்கு? எப்படி இருக்கும் நிலைமை? ஆஹா, என்னுடைய தாய் கவலைப்படுகிறாளே, என் தாய் அழுகிறாளே நான் தாடி வைத்ததற்காக, என் தாய் அழுகிறாளே என்னுடைய அல்லாஹ்வுடைய கட்டளையை செயல்படுத்தியதற்காக, கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போயிடலான்னு சொல்றவங்களா அவங்க? அப்படி அவளைத்தாங்க சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாது பார்த்தாங்க, தாயே மன்னிச்சிருங்க, நல்லா அதெல்லாம் விட முடியாதுன்றாங்க. ஒரு நாள் கழிந்தது, 2 நாள் கழிந்தது, 3 நாள் கழிந்தது. 3வது நாள் பார்க்கிறார்கள், சாது தன்னுடைய தாயை தான் உணவு கொடுத்து மகிழ்ச்சியாக பார்த்த முகத்திலே கவலையோடு ஒரு வீட்டின் திண்ணையிலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறது அந்த முகம். தாய். ஆனால் சாதிற்கு கவலை இல்லை. ஏன்? அவர் அல்லாஹ்விற்காக அதை செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்விற்காக தாயுடைய வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்விற்காக மக்கள் புறக்கணிப்பதை பற்றிய கவலை இல்லாமல் இருக்கிறார். ஏன்? அவர் அல்லாஹ்விற்காக வாழ்கிறார். குரபா. சுப்ஹானல்லாஹ். தாய் எழுந்தவுடன் சொன்னார்கள், தாய் ரொம்ப கவலையோடு கஷ்டத்தோடு இருக்கும் பொழுது, என் தாயே, என் தாயே, யா உம்மா, யா உம்மா, உனக்கு அல்லாஹ் 100 உயிர்களை கொடுத்தாலும் சரியே, உனக்கு அல்லாஹ் 100 உயிர்களை கொடுத்தாலும் அந்த ஒவ்வொரு உயிரையும் இந்த வேதனையை சுவைத்து என் கண்களுக்கு முன்னால் இருந்தாலும் சரியே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எழுந்திருங்கள், சொர்க்கம் இருக்கிறது உங்களுக்காக, வானம் பூமிகளை விட விசாலமானது அது. எழுந்து கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்கம் வானம் பூமிகளை விட விசாலமானதா? சொன்னார்கள், நஅம் பஹ் பஹ் என்று கூறினார். மகிழ்ச்சிகளை சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மா யஹ்மிலுக அலா கௌலிக பஹ் பஹ், எது கூற வைத்தது உன்னை இப்படி மகிழ்ச்சிகளை துடிக்கிறாய்? லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ் இல்லா ரஜாஅத அன் அகூன மின் அஹ்லிஹா, நான் ஆசைப்படுகிறேன் அந்த சொர்க்கத்தை நான் அடைய வேண்டும் என்று. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த போரிலே ஷஹீதானாலும் அது கிடைக்குமா? இந்த போரிலே என் உயிர் வெட்டப்பட்டு கிடந்தாலும் அது கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கையிலே பேரித்தம்பழத்தை இந்த தோழர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். பேரித்தம்பழத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொன்னவுடன் சொன்னார், இந்த பேரித்தம்பழம் சாப்பிடும் நேரத்திற்கு கூட இந்த துன்யாவிலே நான் வாழ்வதை வெறுக்கிறேன், எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் என்ற செய்திக்கு பிறகு, இறைவா, உன்னுடைய பாதையிலே போராடி ஷஹீதாவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையே, பத்ர் போர்க்களத்திலே பல தோழர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி கிடைத்திருக்கிறது. யா அல்லாஹ், அடுத்த போர்க்களத்தை நீ ஏற்படுத்த வேண்டும். எப்படி? அடுத்த போர்க்களத்தை நீ ஏற்படுத்த வேண்டும். ஏற்படுத்தினால் அடுத்த போர்க்களத்திலே நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன் என்று நீ பார்ப்பாய். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஹுப்பை பாருங்கள், அல்லாஹ்விடத்தில் அந்த அடியான் பேசக்கூடிய வார்த்தையை பாருங்கள். நான் என்ன செய்வேன் என்று அல்லாஹ்வே நீ என்னை பார்ப்பாய். அப்படித்தான் செய்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி கிடைத்ததற்கு பிறகு, மூத்து அலாமா மாத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் எப்படி இறந்தார்களோ அப்படி நீங்களும் இறங்குங்கள். ரசூலுல்லாஹ் எப்படி இறந்தார்களோ அப்படி நீங்களும் இறங்கள்.
சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். மூத்து வலா மா மாத்த ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் எப்படி இறந்தார்களோ அப்படி இறந்து விடுங்கள். இன்னி லஅஜிது ரீஹ மின் கிபலி உஹத். உஹதுடைய அடிவாளத்தில் இருந்து சொர்க்கத்தின் வாசனையை நுகர்கிறேன் என்று உள்ளே நுழைகிறார். என்னாகும்? ஒரு தனியார் உள்ளே நுழைந்தார், வெட்டி சாய்க்கப்படுகிறார். பத்ரு போர்க்களத்துடைய முடிவிலே உடம்புகள் எல்லாம் சிதறப்பட்டு கை கால்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு ஏதோ ஒரு உடம்பு, யாருடைய உடம்பு என்ற அடையாளம் காணப்பட முடியாமல் கிடக்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு அடையாளம் காணப்பட முடியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராக இருந்தாலும் அடையாளம் காட்டி விடுவார்கள். அவ்வளவு நெருக்கம் வைத்திருந்தார்கள் தோழர்களோடு. இது யாருடைய உடம்பு என்று ரசூலுல்லாஹ்விற்கு தெரியவில்லை. அவ்வளவு சிதைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு விரல் மட்டும் துண்டாக ஒழுங்காக கிடக்கிறது. பெண்கள் எல்லாம் தேடி வந்து அந்த விரலை கொடுத்து கொண்டு யாருடைய விரல் என்று பாருங்கள் என்று சொல்லும் பொழுது விரலில் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு மச்சத்தை வைத்து ஒரு பெண் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இது என் சகோதரன் அனஸ் இப்னு நபர். அல்லாஹ் பார்த்தால் அந்த தோழர் என்ன செய்தார் என்று.